உதயநிதியின் உரை நியாயமானதுன்னு யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. நீங்க அவங்க நடிகைலாம் நம்ம பேச வேணாம், அவங்க பெண் தானே. பெண்ணை பற்றி இழிவாக பேசும்போது தாவேக அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அது வரவேற்கணும். தேசிய ஊடகம் உங்களை காரி துப்புச்சுல. தேசிய ஊடகத்துல பெண் நெறியாளர் ஆங்கர் இல்ல ஒரு பெண்ணு காரி துப்புனாங்க உதயநிதியை, வைரல் ஆச்சுல. தமிழ்நாட்டிற்கு நீர் வேணும் தானே போராடினீங்க, தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தானே போராடினீங்க. அப்ப அந்த விஷயங்களை பேசாம ஊமைக்காக ஏன் பேசுறீங்க? அதாவது இவங்களுக்கு வந்தா ரத்தம், தாவேகாவுக்கு வந்தா தக்காளி சட்னி. என்னடா இது? புரியுதா உங்களுக்கு? இது திட்டமிட்டு நடத்தக்கூடிய அரசியல். காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் யாசர் அவர்கள். வணக்கம் ப்ரோ. வணக்கம் தம்பி. உதயநிதி ஸ்டாலின் கைது பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. தஞ்சாவூர்ல ஒரு பேசின விஷயம், இந்த கைது நாளைக்கு கூட்டத்தொடர் நடக்குது, அதுல உதயநிதி அவர்களை கலந்துக்க கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப நாளைக்கு சட்டமன்ற கூடும் போது உதயநிதி என்ன பண்ண போறாரு? இப்படிதான் திமுக வெளிநடப்பு தானே செய்யும். வெளிநடப்பு செய்யறதுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கிறது எவ்வளவு மேல் தான், அப்படிதான் பார்க்கணும். நான் என்ன சொல்றேன், உதயநிதி அவர்களுடைய உரையிலிருந்து நம்ம பார்க்கணும். உதயநிதியின் உரை நியாயமானதுன்னு யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. நீங்க அவங்க நடிகைலாம் நம்ம பேச வேணாம், அவங்க பெண் தானே. பெண்ணை பற்றி இழிவாக பேசும்போது தாவேக அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அது வரவேற்கணும். அவங்க தாவேகா இந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. தாவேகா ஆட்சி வருவதற்கு முன்பே அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல தாவேகா இதே போல தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணுச்சு. அவங்க அன்றைய தினம் முறையிலிருந்து இன்றைக்கு ஆட்சி வருவது வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறத டிஃபெண்ட் பண்றாங்க. அந்த பெண்களுக்கான விஷயங்கள்ல யார் எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் தாவேக அரசு நடவடிக்கை எடுக்குங்கிறத டிஃபெண்ட் பண்றாங்க. இப்படிதான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு நீங்க நடத்தின விவசாயிகள் போராட்டம், விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய போராட்டத்துல நடிகை பற்றியான இழிவான பேச்சு ஏன்? இது திமுக ஆதரவாளர்கள் யாருமே சொல்லலையே. அவர் பேசி எவ்வளவு நேரம் ஆச்சு? 24 மணி நேரம் ஆகுது. இன்னைக்கு கைதுனால இது நம்ம பிளாஷ் நியூஸா பேசுறோம். ஒருவேளை கைது நடவடிக்கை இல்லை அப்படின்னா 24 மணி நேரம் ஆயும் திமுக இருந்து மற்ற விஷயங்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்ல, எதிர்கட்சியா செயல்படுறவங்கள ஒடுக்குது அடக்குதுன்னு சொல்லி பேசுவாங்களே. உதயநிதி பேசினது தவறான விஷயமா நல்ல விஷயமா? ஒரு அறிக்கை கொடுத்திருக்கலாமே. 24 மணி நேரம் ஆச்சே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் உவமைக்கு தான் சொன்னாரே தவிர அது அந்த நடிகை கூட நாங்க பொருத்தி பார்க்கல. ஏங்க, அவர் பேசின மொழிகளை வைத்து நம்ம பேசணும். அவர் பேசுங்கிற ஃப்ளோலயே பேசியிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. கீழே இருந்து கோஷம் போட்டக்கூடிய நபர்கள் யார் பேரை சொன்னாங்க? கீழே கோஷம் போட்டவர்கள் யாரு? திமுக ஆதரவாளர்கள் தானே. தாவேகாவினர் உள்ள புந்துட்டாங்களா? அப்ப கோஷம் போட்டது அந்த கோஷத்திற்கு அப்புறம் தானே நீங்க பேசுறீங்க. கோஷம் போட்டது உங்களுக்கு தெரியுது இல்ல? அவங்க ஒரு பெயரை சொல்றாங்கல்ல, அந்த பெயரை சொன்னதுக்கு அப்புறம் தானே இந்த வாதத்தை வைக்கிறீங்க. ஆபாசமான ஒரு வார்த்தையை பதிவு செய்றீங்க. அதுதான் இங்க கேள்வி. அதை எப்படி நீங்க முட்டு கொடுக்க முடியும்? ஆமா, பேசுறது தப்பு தான், திருத்திக் கொள்கிறோம். இல்ல தவறு, நேற்று இரவே உங்களுக்கு பெரிய அளவுல வைரல் ஆகுது. நான் யார் மனதை புண்படுத்தவில்லை, அப்படி செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. மன்னிப்பு கூட கேட்கணும், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. திமுகவுக்கு இது கேட்க முடியாதா? கடந்த காலங்களில் நீங்க இந்த அறிக்கை கொடுத்திருக்கீங்களா? ஒரு அறிக்கையை நேற்று இரவே விட்டுருக்கலாமே. நீங்க கைது வரைக்கும் விட்டுருங்க. நேற்று இரவு வரைக்கும் வைரல் ஆச்சுல. பெரிய தேசிய ஊடகம் உங்களை காரி துப்புச்சுல. தேசிய ஊடகத்துல பெண் நெறியாளர் ஆங்கர் இல்ல ஒரு பெண்ணு காரி துப்புனாங்க உதயநிதியை, வைரல் ஆச்சுல. ட்விட்டர்ல பாக்குறீங்களா? ட்விட்டர்ல ஒரு 20 பேர் கொண்ட குழு ஒன்று வச்சிருக்கீங்களா, ஜென்சி கிட்டு குழுன்னு. அந்த குழுவுல சில நடிகைகள்லாம் இருக்காங்களே, அவங்களாம் இந்த வீடியோ பார்க்கவே இல்லையா? அப்ப அவங்களாம் என்ன பதில் சொல்லுவாங்க இதுக்கு? ஆவுனா போராட்டம் பண்ணீங்க, யூபி போல மாறிடுச்சு அது இதுன்னு. நீங்க யூபி போல மாற்றி உங்க தலைவர் தானே பேசுறாரு. அப்ப அந்த ஜென்சி குழு எங்க போச்சு? இவங்க எல்லாம் பார்க்காம இந்த தலைவருக்கு தகவலே தெரியாதா? அப்ப நேத்து நைட்டை நீங்க ஒரு அறிக்கை விட்டுருக்கலாமே, நான் யார் மனதையும் புண்படுத்தவில்லை, என்னுடைய கருத்து தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு நீங்க ஒரு அறிக்கை கொடுத்திருக்கலாம். கொடுத்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்ப நேற்று இரவு வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப இப்ப இதை தாவேகா செய்யுது நீங்க சொல்றீங்க, நான் இப்படி பாக்குறேன். இப்ப இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருந்தும் தவற விட்டது யாரு? திமுக. இவ்வளவு நெருக்கடிகளை ஆப் செய்யக்கூடிய சூழல் இருந்தும் தவற விட்டது நெருக்கடி தெரியுது இல்ல? அப்ப சட்டசபையில தாவேகா என்ன சொன்னுச்சு? ஊழல் பட்டியலையும் வெளியிடுவோம், ஊழலுக்கு யார் யாருங்கிறது எல்லா பேரையும் நாங்கள் வெளியிடுவோம், பட்ஜெட்டும் தாக்கல் செய்யணும் தாவேகா சொல்லுது. ஒருவேளை முதல்வர் திமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் பெயரை சொல்லிட்டா திமுகவுக்கு சட்டசபையிலே அவமானம், வெளிநடப்பு செஞ்சாலும் அவமானம்.
ஒருவேளை திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுக்கலான்னு திமுகவே சிந்திச்சா? ஓகே. ஆனா ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாருன்னா, ஜெயலலிதா ஆட்சியில கூட எங்களுக்கு வந்து வழக்குகள் போடுவாங்க, கைது அளவுக்கு எல்லாம் போகாது, இவருக்கு அரசியலே தெரியல அப்படின்னு. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல உங்கள் மீது வழக்குகள் போடப்பட்டது. என்ன வழக்கு சொல்லுங்க, என்ன வழக்கு சொல்லுங்க? ஊழல், புகாரு, முறைகேடுகள், இந்த வழக்குகள் போடப்பட்டுச்சு. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நீங்க வாய் திறந்து பேச முடியாதுன்னு சூழல்ல, அதை ஒத்துக்க மாட்டீங்க. வாய் திறந்து நீங்க பேச முடியாது. ஜெயலலிதாவை எதிர்த்து ஜெயலலிதா இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுன்னு உங்களால பேச முடிஞ்சா? வாய் திறந்து பேசினா அந்த அம்மா சும்மா விட்டுருவாங்களா உங்கள? ஆளுமை மிக்க திறனாக இருந்தாங்க அந்த அம்மா, ஆளுமை மிக்க சக்தியாக இருந்தாங்க. உங்களுடைய அமைச்சர்கள் யாரு, எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியாத அளவிற்கு ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உங்களை அடக்கி வச்சிருந்தாங்க. அன்னைக்கு உங்களால வாய் திறக்க முடிஞ்சா? ஓப்பனா உண்மையை பேசுங்க. கலைஞர் எதுக்கு கைது செய்யப்பட்டார்? அந்த இரவு ஐயோ அம்மான்னு கத்தனாலே என்ன கைது, என்ன கைது சொல்லுங்க, அந்த வழக்கை பத்தி பேசுங்க. இப்ப தாவேகாவினர் அந்த புகைப்படத்தையும் இப்ப உதயநிதி கைது செய்யப்பட்ட புகைப்படத்தையும் வச்சு ஏங்க, இது வந்து நான் விமர்சனம் வந்து தாவேகாவுடைய யார் கீழ்த்தரமான விமர்சனம் வச்சாலும் தவறுதான். தாவேகா செஞ்சாலும் சரி, திமுக செஞ்சாலும் சரி. திமுக பேசினாரு, கைது செஞ்சுட்டாங்க, அதோட விர்ச்சுவல் வேரஸ் விட்டுறதுங்கிறது ஆரோக்கியமான அரசியல், நாகரிக அரசியல். அதை ஊக்குவிப்பதுங்கிறது ஆபத்தான அரசியல். இப்படிதான் நம்ம பத்திரிகையாளர்கள் பார்வையில நம்ம அப்படிதான் சொல்லணும். தாவேகா மேற்கொண்டு தவறு செய்துனா தவறு, நீங்க தப்பா பேசினாரு, ஓகே, கண்டனத்தை தெரிவிச்சீங்க, கைது பண்ணிட்டாங்க, சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கைகள் எடுப்பாங்க, அதோடதான். அதை நீங்க கீழ்த்தரமா அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற நீங்க கலைஞரை அப்படி சித்தரிப்பதுங்கிறது ஏத்துக்க முடியாது. கலைஞர் கொண்டது திட்டங்களும் வளர்ச்சிகளும் தமிழ்நாட்டில் எண்ணலற்றவை, அதெல்லாம் நம்மளால கணக்கிட முடியாது. அவரை நம்ம குறை சொல்லவும் நம்ம வரல. அங்க நடந்த முறைகேடுகளும் திமுகவினுடைய அமைச்சர்களும் கொள்ளையடித்ததை தான் நம்ம பேசுறோம், புரியுதா? அப்ப நம்ம இந்த கலைஞரை பற்றி நீங்க இழிவாக பேசுவோம், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது முடிஞ்சிருச்சு. அது அந்த கால பொலிட்டிக்கல் வார். ஜெயலலிதா கருணாநிதி சிங்கிள் பொலிட்டிக்கல் வார், அது அதோட முடிஞ்சிருச்சு. அந்த இரண்டு தலைவர்கள் மறைந்து விட்டார்கள். இப்ப 21 இருந்து 25 வரைக்கும் தான் உங்களுக்கும் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே வார். இதை மட்டும் பத்தி பேசுவோம், அது நாகரிக அரசியலாக இருக்கும். இப்படிதான் நம்ம பார்க்கணும். இன்னொன்னு என்னன்னா, நாளைக்கு வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. கண்டிப்பா உதயநிதி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சி திரும்ப உள்ள வருவாரா? வந்துரும், பெயில் வந்து வாங்கிடுவாங்க. ஒரு நாள்ல தான் ஆகுது, அதுல வாங்கிடுவாங்க. நான் என்ன சொல்றேன், டைம் பீரியடும் இருந்தும் சித்தரித்து இவ்வளவு தூரம் நீங்கள் கால அவகாசம் எடுத்துக்கொண்டது ஏனுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தாவேக்கா நேற்றே கைது செய்தா நேற்றே பண்ணிருக்கலாம். அப்ப இன்றைய தினம் கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அவ கைதுங்கிற ஒன்றை உருவாக்க வேண்டும் திமுகவே திட்டமிட்டு நடத்துச்சா? எங்க அமைச்சர்களுடைய பட்டியல் வெளியிட்டும் அதுல எங்களுடைய பெயர்கள்லாம் இடம்பெற்று ஒரு அச்சத்துல சட்டசபைக்கே போகாம ஒரு விஷயத்தை வச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கைதுனாலே ஒரு சிம்பதி கிரியேட் ஆயிரும். இப்ப ஜெயலலிதா ஆட்சியில இருப்பாங்க, கலைஞர் கைதுனா சிம்பத்தி கிரியேட் ஆகி கலைஞருக்கு ஆதரவாக நடந்துரும். அந்த வழிவகையை தாவேக்கா ஏற்படுத்திருக்க வேண்டாம். உதயநிதியை கைதியை வைத்து பெருமளவிற்கு நீங்க பெரிய தலைவராக உருவெடுக்கிறதுக்கான வழிவகையை தாவேக்கா செஞ்சிருக்க கூடாது. இப்படிதான் நம்ம பாக்குறோம். தாவேக்கா இதை தவிர்த்திருக்கலாம், சிம்பதியை கிரியேட் பண்ண விடாம தவிர்த்திருக்கலாம்ங்கிறது நம்மளுடைய பார்வை. ஏன்னா நீங்க கைது செய்வதன் மூலமாக திமுகவுக்கு ஒரு கூடுதல் கெயின் தான் கிடைக்கும். அதை தவிர்த்திருக்கலாம். இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா தாவேக்கா எப்படி எடுத்திருக்குங்கிறது தெரியல. நெகட்டிவாக பல விஷயங்கள் இருக்கு. ஆனா உதயநிதி கைதியை வைத்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குமாங்கிறது தாவேக்காவுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு தான் தெரியும், புரியுதா? விமர்சனங்களும் அதனுடைய பலனும் தாவேக்காவுக்கு தெரியும். ஆனா கைது அளவிற்கு போயிடக்கூடாதுங்கிறது நம்மளுடைய கருத்து. உடனே நம்ம வந்து திமுக இதெல்லாம் சொல்லல, சிம்பதியை திமுக கிரியேட் பண்ணிரும். இன்னைக்கு தாவேக்காவை எதிர்த்து தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரிசை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய சூழலில் திமுக இல்ல. திமுக பலவீனம் ஆயிருச்சு. அந்த பலவீனத்தை மீண்டும் பலமாக்காதீங்கன்னு நம்ம சொல்றோம். இப்ப மக்களுக்கு வேற ஒரு தோற்றம் தோணும். ஆனா மக்கள் கடந்த காலங்கள்ல இந்த தலைவர்கள் கைது செய்து ஊழல் உள்ள போகும்போது ஊழல் இப்படி எல்லாம் பேசி இழிவா பேசலாம் போல ஊழல். அப்ப அப்படி போகும்போது ஜெயலலிதா கைது பண்ணும்போது தமிழ்நாட்டு மக்கள் பாதி பேர் அழுதாங்க, புரியுதா உங்களுக்கு? அப்ப அது வந்து சிம்பதியா மாறிச்சு. ஆனா இவர் பேசின வாதம்ங்கிறது வேற. இந்த அடிப்படை வாதமும் நம்ம பார்க்கணும். திமுக ஆதரவாளர்கள் எல்லாம் சொல்றாங்க, கலைஞர் மாதிரி இவர் ஒரு ஓமையை தான் சொன்னாரு, நீங்க ஏன் இதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கிற மாதிரியான கேள்வி. எப்படிங்க நீங்க ஒரு பெண்ணுடைய பேரு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த பொசிஷன் ஆஃப் பாயிண்ட்ங்கிறதை யாருமே பேச மாட்டீங்க. இங்க அவரு ஒரு அந்த பெண்ணினுடைய பேருடைய கோஷமே எழுப்பலன்னா நீங்க சொன்ன ஓமைங்கிறது நானும் பேசலாம். ஒரு பெண்ணின் கோஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க எழுப்பப்படுது. அத பவர் ஆஃப் இஷ்யூ சென்டர் பாயிண்டே அதுதான். நீங்க அந்த பாயிண்டே பேச மாட்டீங்க. சரி, இன்னைக்கு தாவேக்கா ஒரு கூட்டம் நடக்குது. தாவேக்கா கூட்டத்துல நீங்க அப்படியே மாத்தி வச்சு பாருங்களேன். திமுக ஆதரவாளருக்கு நான் கேட்கிறேன், தாவேக்கா ஒரு போராட்டம் நடந்தது. தாவேக்கா ஒரு போராட்டத்துல ஒரு தலைவர் பேசுற ஆதவர்ஜன பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. பேசும்போது கீழே இருந்து கனிமொழின்னு கத்துறாங்க. அப்ப ஊமையில சொல்ல
அது எப்படி திமுக ஏத்துக்கும் சொல்லுங்க? ஓகே, சொல்லுங்க, திமுக என்ன எப்படி ஏத்துக்கும்? ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்க முடியாது யாருனாலையும். அப்ப நீங்க அந்த பேரை குறிப்பிடாமல் இருந்தால சரிங்க, அவங்க குறிப்பிட்டுட்டாங்க. நீங்க விவசாயிகளுக்காக தானே போராடிங்க, தமிழ்நாட்டிற்கு நீர் வேணும் தானே போராடிங்க, தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தானே போராடிங்க. அப்ப அந்த விஷயங்களை பேசாம ஊமைக்காக ஏன் பேசுறீங்க? அப்ப நீங்க என்ன சொல்லிக்கணும்? இல்லங்க, நம்ம எடுத்துருந்த போராட்ட நிகழ்வு வேற, நீங்க இப்படி கோஷம் எழுப்புறீங்கன்னா அது தனி நபருடைய தாக்குதல் ஆயிரும், அது நம்மளுடைய இந்த போராட்டத்துடைய அஜெண்டாவே மாறிடும் அப்படின்னு ஒரு தலைவர் பேசியிருந்தாருன்னா ஒரு நல்ல தலைவருக்கு அது அழகு, ஒரு நாகரிக அரசியல் செய்யக்கூடிய திமுகவிற்கு அது அழகுன்னு சொல்றேன். நீங்க அதெல்லாம் தவிர்த்துட்டு அதை அவர்களை குஷிப்படுத்துவதற்காக 2 வார்த்தைகளை பேசிக்கிட்டு அது எப்படி நீங்க ஏத்துக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? இதே கடந்த ஆட்சி காலங்கள்ல திமுகவுடைய பேச்சாளர்கள் குஷ்புவை குறித்து அவதூறாக பேசுனீங்க. எங்க போய் உட்காந்துருந்தீங்க? டெல்லி மகளிர் ஆணையத்துல உட்காந்துருந்தீங்க, கை கட்டி உட்காந்துருந்தீங்க. அப்ப இந்த கனிமொழி எல்லாம் எங்க போனீங்க? அப்ப அவர் என்ன குஷ்புவை குறித்து என்ன பேசினாரு சொல்லுங்க, ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க. அப்ப திமுக ஆதரவாளர்கள் எங்க போனீங்க? அதை நியாயப்படுத்துறீங்க, எப்படி நியாயப்படுத்த முடியும்? அவர் பேசுறது தப்பு தாங்க, கைது வரைக்கும் போயிடக்கூடாது அப்படின்னு பேசுங்க, அது லாஜிக்கு. அவர் கைதே பண்ணக்கூடாது, அவர் பேசுனது தப்பு நியாயமானதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? எப்படி முட்டு கொடுக்க முடியும்? எப்படி உங்களுக்கு மனசாட்சி வருது? பாராளுமன்ற அலுவலகத்துல முதற்கொண்டு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, உதயநிதி கைது செய்தது. எங்க இவங்க திமுகவுக்கு அடுத்த தலைவராக உதயநிதியை பாக்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? அதிகாரப்பூர்வமாக உதயநிதி தான் திமுகவுடைய தலைவராக அறிவிக்கப்படாத சூழல்ல தலைவராக இருக்காரு, அதை வெளிப்படுத்துறாங்க இவங்களே. தெரியுதா உங்களுக்கு? அப்ப ஸ்டாலின் எங்க ஒரு போராட்டம் நடத்தும் போது நீங்க திமுக தலைமையில போராட்டம் அந்த தலைவர் இன்றைக்கு வேலை இல்லாம இருக்காரு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களாக. அப்ப அந்த தலைவரை முன்னிறுத்தி இருக்கணும் இந்த போராட்டத்துல. நீங்க ஸ்டாலின் நிறுத்தாம நீங்க யார் போராட்டம் நடத்துறதுக்கு? உங்களுக்கு புரியுதா? அப்ப அந்த தலைவரை நீங்க பயன்படுத்தாம அடுத்த ஒரு தலைவரை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்கு சீனியர் எல்லாம் ஒத்துழைக்கிறீங்களே. இது என்ன மாதிரியான அரசியல், என்ன மாதிரியான கட்சி உங்க கட்சி? உங்களுக்கு புரியுதா? அப்ப அவர் இருக்காருங்க, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எங்கேயுமே நான் ஓய்வு பெறேன்னு சொல்லல, அவர் தான் இந்த போராட்டத்திற்கான அடித்தூண். அந்த தூணை கூப்பிட்டு போகாம நீங்க போராட்டம் வச்சு நடத்திருக்கீங்க. சரி, ஸ்டாலின் இருந்து அந்த மேடைகளை இது போன்ற விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்குமே. புரியுதா உங்களுக்கு? அப்ப அவர் ஏதாவது காப்பாத்தி விட்டுருப்பாரு. அப்ப இந்த நிகழ்வை திமுகவும் திட்டமிட்டு நடத்தியதாங்கிறது தான் ஒரு சந்தேக பார்வை. இன்னொரு கேள்வியும் நேற்று போராட்டத்துல என்ன கேட்கிறாருன்னா, எங்களோட திட்டங்களுக்கெல்லாம் பேரை மாத்திட்டு அதை அவர் ஆய்வு மேற்கொள்றாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது முதலமைச்சர் ஏதோ ட்ரிகர் பண்ணிடுச்சோ? சிம்பிளான ஒரு விஷயம். 21ல இருந்து 25 வரைக்கும் நீங்களும் இருந்திருக்கீங்க, நானும் உயிரோட தான் இருக்கேன். இப்ப பேசுறோம். 21க்கு முன்னாடி எடப்பாடி ஆச்சு. எடப்பாடி ஒரு அற்புதமான ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தார். என்ன ஸ்கீம் தெரியுமா? அம்மா கிளினிக், மினி கிளினிக். அந்த திட்டம் என்னாச்சு? 21ல இருந்து 25 வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுங்க. அந்த திட்டம் என்னாச்சு? அந்த திட்டம் எங்க போச்சு? அந்த திட்டம் எவ்வளவு லட்சக்கணக்கான மக்களுக்கு யூஸ் தெரியுமா? அது எவ்வளவு யூஸ் தெரியுமா? அந்த அம்மா கிளினிக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அம்மா கிளினிக் எல்லாம் கவுன்சிலர் ஆபீஸ் ஆக்குனது திமுக. யார் அப்ப விட்டு காசு? அது மக்களுடைய வரி பணங்க, அது மக்களுடைய பணம். நீங்களும் நானும் கட்டக்கூடிய வரி, நீங்களும் நாங்களும் கட்டக்கூடிய மின் கட்டணம், நீங்களும் நானும் அரசுக்கு செலுத்தக்கூடிய எல்லா வரிகளும் அது கட்டிடங்களாக மாறி நிக்குது. அதை கவுன்சிலர் ஆபீஸ் மாத்தினது யாரு? திமுக. அம்மாவுடைய மினி கிளினிக். மக்களுக்கு அவ்வளவு பயன். ஒரு ஏரியால ஒரு கூவம் சார்ந்தோ இல்ல தாழ்த்தப்பட்ட மக்களோ இல்ல ஒரு வசதி இல்லாத மக்களுக்கு இருக்கு, உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு தொலைதூரம் போகணும். டக்குன்னு ஒரு கிளினிக், ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க காலையில ஜுரம், ஒரு ஊசியை போட்டு ஸ்கூலுக்கு போனாங்க. அவ்வளவு பயனா இருந்துச்சு அந்த திட்டம். அந்த கவுன்சிலர் ஆபீஸ போட்டு கவுன்சிலர்களுக்கு அல்ல கைகள்ல எச்ச கையில ஓட்டுறவனா உட்காந்துக்கிட்டு அந்த அலுவலகத்தை மாத்திட்டு உட்காந்துருந்தீங்க. எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? அவ்வளவு மக்களுக்கு பயன்படக்கூடிய கிளினிக் அது. அங்க ஒண்ணுமே இல்ல, கவுன்சிலர் இருக்க மாட்டான். கவுன்சிலருக்கு அல்ல கையில உட்காந்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தான், ஃப்ரிட்ஜ் ஏசியும் ஃபேனையும் போட்டுக்கிட்டு. புரியுதா? அப்ப இதுதான் நிர்வாக சீர்கேடு. இதுதான் இந்த திட்டத்தை மக்களுக்கு கொண்டு போக முடியாத திட்டத்தை சாக்கடையில போட்ட தனம் தான் திமுகவுடைய தனம். இன்னொரு கேள்வி என்னன்னா, நிறைய திமுக பெண் நிர்வாகிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்களை இதை விட மோசமா அபியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. திமுக எடுக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு தான் அவங்க பதிலடி கொடுக்குறாங்க. திமுகவினரும் எவ்வளவு கீழ்த்தனமான விமர்சனம் வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியும் எவ்வளவு கீழ்த்தனமான விமர்சனங்களை விஜய் என்ற நபர் மீது. நான் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகியே ஒருத்தர் யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாரு. அவர் விஜய் எலெக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளவு பேசினாரு, கரூர் விஷயத்துல எலெக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளவு பேசினாங்க, கரூர் விஷயத்துல விஜய் என்ற நபரை திமுகவினர் எப்படி பேசினாங்க சொல்லுங்க, வெளிப்படையா பேசுங்க, வெளிப்படையா பேசுங்க.
அப்ப நீங்க ஒரு தலைவரை எந்த லெவலுக்கு வேணா கீழ்த்தனமா கொண்டு போய் விமர்சிக்கலாம். அந்த தலைவரை சார்ந்த அந்த தலைவரை ரசிக்கக்கூடியவன் விமர்சனம் செஞ்சுட்டா இழிவா விமர்சனம் செய்யறான். எங்க இழிவா விமர்சனம் செஞ்சா? ஒரு திமுகவை சேர்ந்த ஜென்சி கிட் மீட்டிங்ல சட்டசபையை இழிவுபடுத்தினது யாரு? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன் பெற்றெடுத்த பிள்ளையை கூட்டிட்டு வரும்போது அந்த பிள்ளையையும் அந்த பெண்ணையும் இழிவுபடுத்தினது யாரு? இவங்க பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க, இவங்க சுயமரியாதையை பத்தி பேசுறாங்க. சுயமரியாதைக்கு ஊண்டுகோலே பெரியாருடைய கொள்கைன்னு சொல்லி இவங்க பேசுறாங்கல்ல, அதான் அந்த பெண்ணை இழிவுபடுத்தினாலும் உங்களுக்கு என்ன சுயமரியாதை கிடைச்சிச்சு? சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது இவங்களுக்கு வந்தா ரத்தம், தாவேகாவுக்கு வந்தா தக்காளி சட்னி. என்னடா இது? புரியுதா உங்களுக்கு? இது திட்டமிட்டு நடத்தக்கூடிய அரசியல். வெளிப்படையா பேசுங்க. ஜென்சி கிட் மீட்டிங் நடத்துனீங்க, ஃபெயிலியர். தாவேகாவுக்கு எதிராக ஜென்சி மீட் கொண்டு வந்தீங்க, ஃபெயிலியர். தாவேகாவுக்கு எதிராக டிஜிட்டல் மீடியால ஒரு அஜெண்டா எடுத்தீங்க, ஃபெயிலியர். தாவேகாவுக்கு எதிராக இந்த 70 நாட்களாக சீமானை வைத்து பயன்படுத்தினீங்க, ஃபெயிலியர். எல்லாமே ஃபெயிலியர். திமுக எடுத்த 70 நாட்களாக தாவேகா மீது வைத்த எல்லா குற்றச்சாட்டுகளும் ஃபெயிலியர். ஏன்னா ஃபெயிலியர் ஆகும்னு அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சும் நீங்க இந்த அஜெண்டாவை எடுத்தீங்க, ஸ்ட்ராட்டஜி ஏன் பயன்படுத்தினீங்க? அப்ப திட்டமிட்டு திமுகவுக்கே யாரோ தவறுதலாக வழி நடத்துகிறார்கள். இந்த காவேரி பிரச்சனையை மடைமாற்றம் செய்யறதுக்காகத்தான் இந்த கைதே நடந்திருக்கு. காவேரி பிரச்சனைக்கு தார்மீக உருப்படையில காவேரி பிரச்சனைக்கு திமுக தான் உந்துகோல் உறுதுகோல்னு பேசவே முடியாது. முகாந்திரமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? காவேரி பிரச்சனைக்கு திமுக அதிமுக பேசக்கூடிய முகாந்திரமே கிடையாது. நான் என்ன கொண்ட காமராஜர் கட்டிய அணைகளை தவிர திமுக அதிமுக ஆட்சி காலங்கள்ல கட்டிய அணைகளின் எண்ணிக்கை என்ன? விவரங்களை வெளியிடுங்க. 21 இருந்து 25 பத்தியே நான் பேசல. 21க்கு முன்னாடி திமுக இருந்துச்சு, அதிமுக இருந்துச்சுல. நீர்நிலைகளும் மழைப்பொழிவுகளும் நம் தமிழ்நாட்டில் பொழிந்த போது இந்த நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்காக கொண்டு வந்த செயல் திட்டம் வடிவங்களை சொல்லுங்க. வடிவங்களை சொல்லுங்க சொல்லுங்க. எதுவுமே கிடையாது உங்கள்ட்ட. ஜெயலலிதா கொண்டு வந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் 21 இருந்து 25 வரைக்கும் அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை பற்றி நீங்க ஏதாவது செய்தி கேள்விப்பட்டீங்களா? இல்ல. எவ்வளவு அற்புதமான திட்டம்! மழைநீர் சேகரிப்பு திட்டம்ங்கிறது அவ்வளவு அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தையே கண்ணுல காமிக்கலையே. அந்த திட்டத்தை செஞ்சிருக்கலாமே. சென்னை 2.0 4000 கோடி முறைகேடு அறப்போர் இயக்கம் வெளியிட்டு இருக்கு. 4000 கோடிக்கு சென்னையில நீங்க என்ன பண்ணீங்க? கணக்குகளை சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. எல்லாமே மேக்கப் தான். இவங்க பண்ணா மேக்கப். தாவேக்கா பண்ணா அப்படியே வந்து தாவேக்கா தமிழ்நாட்டிற்கு ஏதோ தமிழ்நாட்டிற்கு சொந்தக்காரங்க தமிழ்நாட்டை பட்டா போட்டு வாங்கின மாதிரி திமுகவினர் பேசுறாங்க. எப்படி நியாயம்? மேயர் பிரியாக்கு ஈக்குவலா லிப்ஸ்டிக் போட்டு வந்தா ஒரு அரசு அதிகாரி ஊழியரை பதவியிலிருந்து தூக்குனது மேயர் பிரியா நடவடிக்கை எடுத்தது. இதுதான் இவங்களுடைய வரலாறு. இதே துப்புரவு பணியாளர்கள் வெளியே போராடும் போது ஸ்டாலின் எங்க போனாரு, உதயநிதி எங்க போனாரு, கனிமொழி எங்க போனாங்க? ஏங்க அந்த திட்டத்திலே பிரச்சனை இருக்கு, ரைட், நீங்க வெளியே பேசுறீங்க. போராடக்கூடியவர்களை நேரில் சென்று ஆறுதல் சொல்லிருக்கலாமே. ஒரு தலைவராக ஆறுதல் சொல்லிருக்கலாமே. நீங்க முதலமைச்சராக சொல்ல வேண்டாம், ஒரு தலைவராக ஆறுதல் சொல்லிக்கலாமே. ஆசிரியர்கள் ஊரை விட்டு ஊர் வந்து சென்னையில தலைநகர்ல போராடினாங்களே, ஒப்பந்த ஊழியர்கள் போராடினாங்களே, நீங்களா எங்க போனீங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அப்ப இந்த 5 ஆண்டுகள் மட்டும் இல்லாமல் இந்த 50-60 ஆண்டுகளமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அடிப்படையான விஷயங்களை செய்ய முடியாத அரசு உங்க அரசு. அதனாலதான் ஒரு புதுமையான அரசை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு வைத்தறிச்சல் மன அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. மன அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க காலையில டிவியை திறந்து முதலமைச்சர் விஜய் ஆய்வு சட்டமன்றம் செல்கிறார், உடனே அந்த டிசீஸ்க்கு வந்துடுறாங்க. திரும்பி சாப்பிடுறாங்க, மெடிசன் போடுறாங்க, சாப்பிட்டு முடிச்சுன்னா மதியானம் திரும்பி டிவி ஆன் பண்ணா முதலமைச்சர் ஆய்வுக்கு நிறுவனங்களுக்கு செல்கிறார், தொழிற்சாலைகள் செய்கிறார், திரும்பி அந்த டிசீஸ்க்கு வந்துடுறாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப அந்த அளவுக்கு மன உளைச்சல் இருக்காங்க. ஓகே ப்ரோ, நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி மணி, நன்றி.